ஹலோ காய்ஸ், என் பேர் வீரா. இன்றைக்கி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க ஸ்டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிலப்பரப்பை கொண்ட பிளானட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கிரகம் இருக்குது. அதில் முதல் 4 கிரகம் வந்து ஸ்டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், அதாவது நிலப்பரப்பை கொண்ட பிளானட்ஸ். ஃபஸ்ட்டு பிளானட் அதுதான் மெர்க்குரி. இந்த பிளானட் வந்து நம்ம சூரியனை ரொம்ப பக்கத்துலேயே சுற்றி வருது. இந்த பிளானட் வந்து நம்ம சூரியனை பார்த்தபடி தான் சுற்றுமா. இந்த பிளானட் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே அட்மாஸ்பியரே கிடையாது. இந்த பிளானட் ஒரு தடவை நம்ம சூரியனை சுற்றி வர்றதுக்கு 88 நாட்கள் ஆகுமா. செகண்ட் பிளானட் வீனஸ். இதை வந்து வெள்ளி கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட் நம்ம பூமியோட சைஸுக்கு தான் இருக்கும். நம்ம சூரிய குடும்பத்தில் ஹாட்டஸ்ட் பிளானட் இந்த பிளானட் தான். நம்ம சூரிய குடும்பத்தில் இந்த பிளானட்டுக்கு தான் அட்மாஸ்பியர் அடர்த்தியாக இருக்குது. இந்த பிளானட் நம்ம சூரியனை சுற்றி வர்றதுக்கு 225 நாட்கள் ஆகுமா. இந்த பிளானட்டுக்கு நிலவுகளே கிடையாது. நம்ம மூணாவதாக பார்க்க போது நம்மளோட பூமி. அந்த பூமியில் தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம பூமியில் மொத்தம் 800 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம பூமியில் மட்டும்தான் இயற்கை வளங்கள் எல்லாமே இருக்குது, மற்ற எந்த கிரகத்துலேயும் கிடையாது. நம்ம சூரிய குடும்பத்திலே நம்ம பூமியில் மட்டும்தான் தண்ணீர் வடிவத்தில் இருக்குமா. ஏன்னா நம்ம பூமி வந்து ஹேபிடபிள் ஜோனில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக. நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவு தான் இருக்குது, அதுதான் சந்திரன். இந்த நிலவு நம்ம பூமியிலேருந்து 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த பூமியில் இயற்கை வளங்கள், தண்ணீர், நிலவு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த பூமியில் வந்து உயிர்கள் வாழுது. நம்ம பூமியில் ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம். நம்ம பூமியில் ஒரு வருஷங்கிறது 365 நாட்கள். நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது செவ்வாய் கிரகம். நம்ம பூமியோட பக்கத்து கிரகம் இதுதான். இந்த பிளானட்டும் ஒரு காலத்தில் நம்ம பூமி மாரி நீல கிரகமாக தான் இருந்துச்சு. செவ்வாய் கிரகத்தோட கோர் வந்து கூல்டவுன் ஆனதுனால சூரிய புயல் தாக்கி அந்த கிரகமே அழிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் அந்த கிரகம் வந்து ரெட் கலரில் துருப்பிடிச்சு போயிருக்கு. இந்த செவ்வாய் கிரகத்துக்கு மொத்தம் 2 நிலவுகள் இருக்குது, ஃபோபோஸ், டீமோஸ். நம்ம பூமிக்கு அடுத்தது மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதியான கிரகம்னா செவ்வாய் கிரகம் தான். அதனால தான் இந்த கிரகத்தில் மனிதர்களை வாழ வைக்கிறதுக்கு பல ஸ்பேஸ் ஏஜென்சியும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க, நாசாவும் தான். இந்த செவ்வாய் கிரகத்தில் ஒரு வருஷங்கிறது 687 நாட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான்.